7th Max second term exercise 1.3ல 4th sum பார்க்கலாம். Arrange the given decimal numbers in descending order. கீழே decimal numbers கொடுத்துருக்காங்க, நம்ம descending orderல எழுதணும். first sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17.35 71.53 51.73 73.51 37.51 கொடுத்துருக்காங்க. இப்போ descending order எழுதுனா எப்படின்னா இருக்கிறதுலையே பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ இதில் கொடுத்துருக்க நம்பர்லே ஃபர்ஸ்ட் பிக் நம்பரை எடுத்து எழுதணும், பெரிய நம்பர், அப்புறம் பிக் நம்பர், அப்புறம் பிக் நம்பர், அப்படியே ஃபர்ஸ்ட் பிக் நம்பர் அப்படியே எழுதிட்டு வரணும். அதான் டிசெண்டிங் ஆர்டர். அப்போது நான் இங்கே டிசெண்டிங் ஆர்டர் இஸ் NDING டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எது இருக்கிறதுலே பிக் நம்பர்னு பார்க்கணும். இங்கே 17 இருக்குது, இங்கே 71 இருக்குது. அப்போது ஓல் நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம ஓல் பார்ட் தான் பார்க்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது ஓல் பார்ட்னா இங்கே 17 இருக்குது, இங்கே 71. அப்போ 71 தான் பிக் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா 51 இருக்குது, 51 விட நம்மளுக்கு 71 தான் பிக் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா 73 இருக்குது, 71 73ன்னு பார்த்தா 73 தான் பிக் நம்பர். சரிங்களா? அப்போ இருக்கிறதுல இங்கே வந்து 37 தான் இருக்குது. அப்போ இருக்கிறதுலே பிக் நம்பர் என்னது 73. அப்போ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் 73.51. அடுத்த ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 71 இருக்குது, இங்கே 50 இருக்குது. ஃபஸ்ட்டு ஹோல் பார்ட் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ 71 51னா பிக் நம்பர் 71 தான். திருப்பி இங்கே 37 ஸ்மால் நம்பர் தான். அப்போ அடுத்த நம்பர் வந்து 71.53. திருப்பி அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே 17 இருக்குது, இங்கே 51 இருக்குது. இதில் எது பிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 51 தான் பிக் நம்பர். அப்போ அது தான். அப்போ 51.73. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 37 இருக்குது, இங்கே 17 இருக்குது. ஒவ்வொரு நம்பராக எடுத்து எழுதிட்டு அந்த நம்பரை விட்டுணும். அப்புறம் அடுத்த நம்பரை செக் பண்ணுறோம். இங்கே 37.51 இருக்குது, இங்கே 17 இருக்குது. இப்போ 37 தான் நம்மளுக்கு பிக் நம்பர். அடுத்து அப்போ 37.51. அடுத்த லாஸ்ட்டில் இந்த நம்பர் இருக்குது. அப்போ அதை எடுத்து எழுதிக்கிறேன் 17.35. இப்போ இதான் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். அடுத்தது செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. இந்த டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். டிசெண்டிங் ஆர்டர்னால் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே நம்ம பெரிய நம்பரை எடுத்து எழுதுகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே ஒன்ஸ் பாயிண்ட் ஹோல் பார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 1 10 100, இங்கே 456 இருக்குது, இங்கே 546 இருக்குது, 563, இங்கே 745, 457. இப்போ இதில் எது பிக் நம்பர் இருக்கிறதுலே இங்கே வந்து 100 பிளேஸில் 400 பிக்கா, இங்கே 500 பிக்கா. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். இங்கே 500 இருக்குது, இங்கே 700 இருக்குது, இங்கே 400 இருக்குது. அப்போ இருக்கிறதுல இங்கே பிக் நம்பர் வந்து நம்மளுக்கு 700 தான் பிக் நம்பர். அப்போ இங்கே இந்த நம்பர் அப்படியே எடுத்துடணும் 745.63. இப்போ ஆன்சர் வந்து 745.63. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 500 இருக்குது, இங்கே 500 இருக்குது, ஆனால் இங்கே 400. அப்போ இந்த ரெண்டு 500ல் எது பிக் நம்பர்? இங்கே பார்த்தீங்கன்னா 10th பிளேஸ் 10th வந்து 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 546, இங்கே 563 இருக்குது. அப்போ அடுத்த பிக் நம்பர் வந்து 63 தான். 46 விட 63 தானே பிக் நம்பர். அப்போது 563.47. ஒவ்வொரு நம்பராக நம்ம எடுத்து செக் பண்ணுறோம். திருப்பி அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் 400, இங்கேயும் 400, இங்கே தான் 500. அப்போ இந்த நம்பர் தான் பிக் நம்பர். அப்போது 546.37 இதுதான் பிக் நம்பர். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 400, இங்கேயும் 400, இங்கேயும் 450 இருக்குது, இங்கே 457 இருக்குது. இப்போ இதில் 50 இங்கே 50 பெருசா 57, 450 பெருசா 457 பெருசானா 457 தான் பெருசு. இப்போ 457.71. அடுத்தது வந்து லாஸ்ட் இந்த நம்பரை எடுத்துக்கணும் 450.73. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.